கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காது இந்த சந்தோஷம். சத்தியமா கிடைக்காது. எனக்கே நல்லா இருக்கு கொஞ்ச நேரத்திலேயே. 7 ஸ்டார் ஹோட்டல்களுக்கு போனாலும் இந்த சந்தோஷம் கிடைக்காது. உண்மை கதை. வெளிநாட்டுல எங்க போனாலும் கிடைக்காது. இந்த குளத்துல 30 மீன் பிடிச்சாங்க. 30 மீனா? சமைக்கிறாள் சமைச்சா நல்ல நல்லா தான் இருக்கு. அதுக்கு உண்ட மனுஷன் சமைக்கும். தம்பியே மீன் ஓட போகுது கால் முளைச்சிட்டு. லீவு தானே வடஸ்டார்ல மீன் பிடிச்சு பார்ப்போம். வந்து பொரியல் உண்டு, கறி உண்டு, ஒரு சொதி உண்டு, பாபிக்கு உண்டு. வேற ரைட். நான் வந்துட்டு 2 கிலோ மீன் ஒன்று மாட்டி இருக்குது தூண்டில். நாங்கள் இன்றைக்கு ஒரு பிடிச்சி என்ன செய்ய போகிறோம்? போய் பச்சை சாப்பிடு. பச்சையாவா? பாபிக்கு பாபி இப்படி உனக்கு உடன் மீன் பிடிச்சி நீ வந்ததுக்காண்டி இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இந்த புழுவெல்லாம் அம்பட்டி உடன் மீன் பிடிச்சா உனக்கு சமைச்சு தருவாங்க. ஒரு தர மாட்டாங்க. உனக்கு அதான உங்கள்கிட்ட வந்தேன். எந்த 5 ஸ்டார் இந்த புதுசா திறந்து இருக்கிற 7 ஸ்டார் ஹோட்டல்களுக்கு போனாலும் இந்த சந்தோஷம் கிடைக்காது. உண்மை கதை. வெளிநாட்டுல எங்க போனாலும் கிடைக்காது. கடல்ல என்ன இது கடலா? கடல்ல மீனை பிடிச்சி பெரிய கடல் தான். பசுவிக்கு விட பெருசா இருக்கு. சுயஸ் கால இந்த மிச்ச பங்கு இதுக்காக கிடக்குது. இதெல்லாம் போறது அப்படி பனாமா கால அமெரிக்காவுக்கு கப்பல் கொண்டு வரோம். உதுக்கால பிரான்ஸுக்கு போலாம இதால போகலாம். மீனோண்டு பிடி வெட்டினால விடுவோம். பனாமாக்கு விட்டுட்டேன் மீனை விட்டுட்டேன். பனாமா கிடந்துச்சு. எந்த இடம் தெரியுதா? அது எந்த இடம் தெரியுதாடா? தெரியல. நீயே சொல்லு. இடம் தெரியாதா? இந்தியாவில் காரைக்காலில் நீ எவ்வளோத்தையும் கருவாடாகணும். டப்பனுக்கு சரியாக அனுப்பணும். ஐஸுக்கு வாழ்க்கை என்ன அப்படித்தான். மீன் படதான் போயிடும். பிடிச்ச மீன் இல்லை. எது நீ பிடிச்ச 2 மீனும்? வெண்ணிலவு சாரல் நீ, வீசும் சளி காய்ச்சல் நீ, குரங்கு அம்மை நீ, சொரிக்கடி நீ. வெண்ணிலவு தங்கச்சி வந்தால் என்ன பார்க்க. உன்ன தங்கச்சியா? இந்த தங்கச்சிக்கு இந்த விருந்து. உள்ள 2 உயிருக்கு போராடி கொண்டு இருந்துச்சு. உள்ளுக்க ஆடி நீந்த தெரியாம இப்படி இப்படின்னு இருந்துச்சு. அதான் பிடிச்சி வச்சிருக்கு. காப்பாத்தி இருக்குது. கடவுளோட ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கும். எப்ப மீனுக்கு ஒரு கிஸ் பண்ணுவோம். இதெல்லாம் அதிர்ஷ்டசாலி எங்கள் அதிர்ஷ்டசாலி. விட்டு அடி ஆளு. சோடியாரு 4 மீன் பொடி விட்டு. சப்பான். இதுக்கு என்ன பேர்? சப்பான். ஜப்பான். சப்பான் நல்ல சுவையா இருக்கு. சாப்பிட்ருக்கியா தம்பி? பொரிச்சாலா காய்ச்சினாலா? என்ன பொரிக்கிறாள் சமைக்கிறாள் சமைச்சா நல்ல எதுவும் நல்லா தான் இருக்கு. அதுக்கு உண்ட மனுஷன் சமைக்கும். என்ன சிலம்பா நினைக்கிறீங்க? மீன் பிடிக்கணும். டான்ஸ் ஆகிக்கணும். முந்தின நாள் 30 மீன் பிடிச்சான். இதுல இந்த குளத்துல 30 மீன் பிடிச்சான். 30 மீனா? மீனா மீன் குஞ்சா? மீன் 30 12 கிலோ தான் வந்தது. ஓமா, அவ்வளோதான் சாப்பிட்டியா இல்லை வித்துட்டியா? விட்டது. எவ்வளோ ஆசு? 10,000 ரூபாய்க்கு வித்துட்டு 42 எடுத்துருக்கோம். அந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் ஒத்து விடு. 10,000 ரூபாய்க்கு வித்து பின்னர் 4 மணிக்கு வந்து 5:30க்கு போனேன். 10,000 ரூபா. நல்ல பிஸ்னஸா? என்னடா ஃபுட்பால் விளாடுற மீனை வச்சு விட்டா போயிடும்.
நான் வளைக்கி போச்சேன் வெண்ணிலவு சாரல் அந்த 2 மீனை கொண்டு போட்டா 5 மீனா சேர்த்துடுறேன். ஏ பச்சைக்கிளி மீன் டான்ஸ் ஆடுது. பின்னேரத்துல வா இந்த வலிக்கிட்டு. என்ன மச்சான் இப்படியே போகுது வாழ்க்கை, சந்தோஷமா போகுது. இப்படி மீன் பிடிச்சி ஃபன் பண்ணிக்கொண்டு கிராமத்து வாழ்க்கை நல்லா தான் இருக்குமே. இயற்கையோட போகுது. கூலாம் 2-3 மீன் சுத்தி மேரம் நல்ல பொரியல் வயல் அது இது நல்லா தான் இருக்கு. என்ன செய்றீங்க என்ன செய்றீங்க? இந்த கிராமத்துல இருந்து மீன் பிடிக்கிறோம். வேற என்ன செய்வீங்க கிராமத்துல? கிராமத்துல வயல் செய்யறது, வேற குளத்துல குளிக்கிறது. நல்ல ஃபன்னா இருக்குமே. வேற என்ன செய்வீங்க? கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காது இந்த சந்தோஷம். சத்தியமா கிடைக்காது. எனக்கே நல்லா இருக்கு கொஞ்ச நேரத்திலேயே. காசுதான் அவ்வளோ ஆசு. அதான் கோடி ரூபா தான். கோடி ரூபாயில் நானே டைட்டில் நிற்கிறேன். இதுதான் சொன்ன சந்தோஷமா இருக்கு. அப்புறம் வேற சந்தோஷத்தை வாங்க முடியாதுங்க. நாங்கள் சந்தோஷம் தாரோம். மணி காண்ட் பை ஹாப்பினஸ். எல்லாம் ஒரே சைஸ் எல்லாம் வருது. பத்து துண்டு வந்து அதான் எங்கள் வீடு. சரியா? வீட்டுக்கு பின்னுக்கு அப்படியே பின்னுக்கு புதுச்சேரின்னா குளம், குளத்துக்கு அங்கால வயல். சரியா? அது கோயில், அது பள்ளிக்கூடம். மீன் ஓட போகுது கால் முளைச்சிட்டு. மீனை பிடிக்கிற இன்னைக்கு உனக்கு தான் விருந்து போடு. நண்பன் எங்கட வீட்டை வந்திருக்கான். அவனுக்கு உடன் மீன் பிடிச்சி கையால பிடிச்சி இன்னைக்கு பொறிச்சு கொடுக்க போறோம். அரை மணி நேரத்துல 1 கிலோ மீன் பிடிச்சிருக்கு. வா எவ்வளோ குட்டி? 1 கிலோமையா? ഇതിലേ ലോഡ് தம்பிய கருப்பர் பாபா நல்ல மஞ்சள் தூள் போட்டு உப்பு தண்ணி போட்டு கொண்டாட்ட மிக்சரெல்லாம் நல்லா கலக்கி எப்படி இருக்கு மீன்? அந்த மாதிரி சோக்காது. மீன் பொரியலும் புட்டும். செம்மையா இருக்கு.